ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு madras2nellai சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இறால் பொளிச்சது. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலாக நம்ம மீன் பொளிச்சது எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஆனால் இன்றைக்கி இறா சேர்த்துருக்கனால இதுக்கு சேர்க்குற மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீனுக்கு சேர்க்குறத விட. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறால் பொளிச்சதுக்கு முதல்ல இறாவை மசாலா போட்டு ஊற வச்சுருவோம். 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, தேவைக்கேற்ப சால்ட்டும் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மசாலா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கழுவி வச்சுருக்கிற ப்ரானை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இறாலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு கடைசியாக இறால் மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் லெமன் ஜூஸும் மஞ்சத்தூளும் கலந்து இந்த தண்ணியில் இறாலை ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சு எடுத்தோம்னா இந்த இறாலில் வர கவிச்சு வடை வராது. இறால் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பொரிச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் நெல்லை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே தேங்காய் நெல் தான் செய்ய போகிறேன். இறால் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா செஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நெல், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இல்லைன்னா தேங்காய் பால் எது வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திருப்பியும் அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் இறால் வறுத்த எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதோட வெட்டி வச்ச இஞ்சி துண்டு 1 டீஸ்பூன், பூண்டு பல் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, பொடியை நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இறாலுக்கு சோம்பும் கரம் மசாலாவும் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். கரம் மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கி வாசனை வருது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போயாச்சு. இப்போ இந்த தொக்குக்கு தேவையான இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போயாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுப்போம். தக்காளி நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வரணும். அப்போ தான் அந்த மசாலா இறாவோட நல்லா சேரும். 1/4 கப் தண்ணி சேர்த்து சிம்மிலே வச்சு வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த தக்காளி தொக்கு பதத்துக்கு வரும். இப்போ தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இறாலையும் தொக்கையும் வச்சு பேக் பண்ணுறதுக்கு நம்ம வாழை இலையை கொஞ்சம் அடுப்பில் வச்சு வாட்டிப்போம். அப்போ தான் மடிக்கும் போது வாழை இலை கிளியாது. வாழை இலையை நல்லா வாட்டியாச்சு. இப்போ எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கீழே வெட்டி வச்ச இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறமா நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா தேங்காய் துருவல், அதையும் லைட்டாக தூவி விட்டுக்கலாம். தேங்காய் துருவலுக்கு பதிலாக தேங்காய் பல்லாக வெட்டி வறுத்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் மிச்சம் இருக்க பூண்டு அதில் சேர்த்துக்கிட்டேன். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதை தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் தொக்கு வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்ச இறாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம 2 பார்சலாக பண்ண போகிறோம். அதனால் பாதி இறா இதில் வைக்க போகிறேன், பாதி இறா இன்னொரு பார்சலில் வைக்க போகிறேன். இறா வச்சுட்டு திருப்பியும் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தொக்கு வச்சுட்டு அதையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே திருப்பியும் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தூவி விட்டுடலாம். வாழை இலையை 4 பக்கமும் அழகாக மடித்து அந்த தொக்கு வெளியே வராதபடி மடிக்கணும். மடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கலையே அந்த நாரை வச்சு அழகாக கட்டி முடிச்சு போட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த பார்சலையும் பேக் பண்ணிக்கலாம். இப்போ 2 பார்சல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு பார்சலாக போட்டு நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க அந்த ப்ரான் நல்லா அந்த ஆவியில் வேகும். அந்த வாழை இலை ப்ரௌன் கலரில் மாறும். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த இறா தொக்கு அந்த சூட்டில் அந்த ஆவியில் வேகும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு திருப்பி போட்டு வேக விடுங்க. இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக பேக் பண்ணியிருந்தோன்னா உள்ளே இருக்க தொக்கோ அந்த எண்ணெயோ வெளியில் சிந்தாது. இறால் பொளிச்சது ரெடி ஆகிடுச்சு. வாங்க பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அந்த வாழை இலையோட மனம் சூப்பராக இருக்குது. இந்த வாழை இலையை திறக்கிறதுக்குள்ளேயே அவ்வளோ வாசனையாக இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை, அந்த வாழை இலையோட வாசனை, இறாலோட வாசனை எல்லாம் சேர்ந்து கமகமன்னு இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா?
சூப்பராக இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெயோட மணம், அந்த இறால் தொக்கோட வாசனை, அதை மட்டும் இல்லாமல் அந்த வாழை இலையில் அதை வேக வச்சோம் இல்லையா அந்த ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.